ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேற்றை நம்ம முந்தினாத்து கட்டிங் வீடியோ போட்டோம். நேற்று லைனிங் அட்டாச்சிங் வீடியோ போட்டோம். இது ஸ்டிச்சிங் வீடியோ. இப்போ நம்ம லைனிங் நேற்று அட்டாச் பண்ணதுலாம் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சில் மெயின் டாட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து போட்டுட்டு நம்ம எப்படி லைன் போட்டிருக்கோமோ அதில் அப்படியே நம்ம நீட்டாக அந்த தையலை போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு நம்ம அதே மாதிரி 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி 3 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் டாட்டு அதே மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம 1/2 இன்ச்சு தையல் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக கப்பு ஷேப்பு வந்துருக்குன்னு. அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 1.5 இன்ச்சு வண்ணத்துக்கு நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி அதே மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம மடித்து தைக்கிறதுக்காக பிடிச்சிட்டு ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆம்கோல் டாட்டு மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ கப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 டாட்டும் ஒரே அளவாக நம்ம 3 டாட்டையும் நம்ம ஒரே அளவாக பிடிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது 3 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பெல்ட் பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பெல்ட் பட்டியை ஸ்டிச் பண்ண முன்னே நம்ம பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு பேக் பார்ட்டு ஷோல்டரும் மெயின் ஃப்ரண்ட்டு கப் ஷேப் அந்த இது இருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டு அதுக்கு ஷோல்டரும் ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பேக்கு லென்த்துக்கு இது அந்த பட்டி எல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பெல்ட் பட்டியை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பெல்ட் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது மெயின் டாட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த தையலையும் நம்ம போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வைக்கிறது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையல் வெளியே தெரியாது. உள் பக்கமும் பார்க்கறது சூப்பராக ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்ததே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ பெல்ட்டு பட்டி நம்ம ஐப்பட்டி அந்த பட்டியெல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்து நமக்கு லூஸ் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத இந்த மாதிரி மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த லூஸ் இருக்க ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஐப்பட்டி உப்பட்டி வைக்கலாம். நான் உப்பட்டிக்காக நான் 1.5 இன்ச்சு நான் பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 1.5 இன்ச்சில் நம்ம அளவு ஒரு லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் தையல் அந்த அளவுக்கு வர்றது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இனி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணியதுக்காக நான் 2.5 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்து உள் பக்கமாக வச்சு நான் 1/2 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதே மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த தையலில் இந்த உப்பட்டி ஐப்பட்டி வாரது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த தையலுக்கு இந்த பக்கமும் போப்பாது அந்த பக்கமும் போப்பாது. அதே அளவில் வந்துச்சுன்னா உள்பக்கம் பார்க்கவும் ஒரே அளவாக இருக்கும். ரெண்டும் பார்க்கவும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சி தைக்க விட்டோம் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதிலே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் லைன் போட்டு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு 2 அப் அண்ட் டவுன் ஐப்பட்டி உப்பட்டி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே அளவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இந்த மாதிரி லேசாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். துணியை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு ஸ்கேல் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கிராஸ் பீஸு. நம்ம அந்த அளவுலேயே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஒரு பக்கம் வந்து கிராஸாக வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இப்போ இந்த பக்கம் கூர்மையான பகுதி இருந்தோன்னா அந்த பக்கத்தில் கூர்மையான பகுதி இருக்க மாதிரி ஆப்போசிட் பக்கம் இருக்க மாதிரி வச்சு நம்ம தையல் போடும்போது தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் எக்ஸட்ரா ஏதாவது பீஸ் இருந்தோன்னா அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம தையல் பிடிச்சிக்கலாம். அந்த வளைய வர இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் நம்ம வந்து தையல் போட்டோமோ அதே அளவில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். வளைய வர இடத்துல ஒரு ப்ளேட் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுறோம் பாருங்கள். அது ஃப்ரண்டில் வராமல் பேக் பார்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இதே போல் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் நம்ம தையல் போட்டோமோ அதே அளவில் ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இனி இதுக்கு ஸ்லீவ் ஜாயின் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்குன்னு. இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஹெம்மிங் பண்ணும்போது அந்த நெக் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு.
இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.